வெள்ளை அறிக்கை என்பது மக்களிடம் நடந்ததை மறைக்காமல் உண்மையை உள்ளபடி சொல்லுகிறதா வெள்ளை. இல்ல தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வெள்ளை அறிக்கையா இல்ல உண்மையாகவே மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற வெள்ளை அறிக்கையா என்பதை எப்ப பார்க்கணும். ஏவா வேலு கைது செய்யப்பட்டிருக்கணும். மூர்த்தி, வேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு 5 பேர். கடந்த அரசாங்கத்தில் 5 லட்சம் கோடி திருடியவர்கள். 5 லட்சம் கோடி இவங்க இருக்கு, அதிகாரி டீம் இருக்கு, இவங்க டீம் இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆட்சி மாறின பிறகு 5000 கோடி ரூபாய் பில்லு பெண்டிங் இருக்கு. 10% போட்டு எவ்வளவு ஆச்சு? 500 கோடி. 500 கோடி ஆதவுக்கு கொடுத்துட்டீங்களோ, அதனாலதான் ஏவா வேலு அமைதியா படுத்து கிடந்தவர் இப்போ குரலை உயர்த்துகிறார். அலிபாபாவும் 40 திருடர்கள். இங்க ஏவா வேலுக்கு பணம் கொடுத்தவன், சேகர் பாபுக்கு பணம் கொடுத்தவன், அத்தனை பேரும் இப்ப அதிகார நிலையம் எல்லாம் எங்க நிக்கிறாங்க? செங்கோட்டை வீட்டில் நிக்கிறாங்க. A+ குற்றவாளிகள் 2000 பேர், B+ குற்றவாளிகள் 4000 பேர். இப்படி தரம் பிரிக்குது. சட்ட ஒழுங்கை யாரு சீர்குலைத்தது? இந்த திராவிட இயக்கம் தான். இதை சரி பண்ண வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்கு. இப்ப நல்ல அதிகாரி மணிவண்ணனை போட்டிருக்காங்க ஹோம்ல. ஏன் இன்னும் தடுமாறுகிறார்கள் என்றுதான் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? கடந்த ஆட்சியை போல காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்த வேண்டிய தேவை வந்துருச்சா? வணக்கம். தமிழக அரசியலில் மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தாபேக்கா இடத்துல ஒவ்வொரு துறைகளையும் பல விஷயங்கள கடன்கள் ஏற்பட்டிருக்கு. அது குறித்து ஒரு முழுமையான வெள்ளை அறிக்கைகளை வெளியிடுவோங்கிறத விஜய் பதவியேற்கும் போதே அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு அந்த வெள்ளை அறிக்கையும் வர இருக்குது. இந்த வெள்ளை அறிக்கைகளை என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம், இது என்ன மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? அது வெள்ளை அறிக்கை வந்த பிறகுதான் நாம் அதை பார்த்த பிறகு தான் முடிவு செய்ய முடியும். இல்லை தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வெள்ளை அறிக்கையா இல்லை உண்மையாகவே மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற வெள்ளை அறிக்கையா என்பதை எப்போ பார்க்கணும்? நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்த பிறகு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். உதாரணத்திற்கு ராஜீவ் கொலை நேரத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த நீதிபதி, அந்த நீதிபதியினுடைய நீதிமன்றத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க? இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அவருடைய நடை இல்லையே, யாரோ எழுதி கொடுத்து, உளவுத்துறை அதிகாரிகள் எழுதி கொடுத்து வந்ததை போல இருக்குன்னு அந்த நேரத்தில் செய்தி. எப்போ? 91. சரியா? அப்போ இந்த நாட்டில் நீதிமன்ற உத்தரவே யாரோ எழுதி கொடுத்து எவருக்கோ அதை உத்தரவாக போடுகிற நிலை நீதிமன்றத்திலேயே இருக்கு. அதனால இப்போ மரிய வில்சன் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர், பல ஆயிரம் கோடி. ஒரு நண்பர் சொன்னார், சினிமா சம்பந்தமாக சந்திக்க போன படப்பையில் பல ஏக்கராவுல பண்ணை வீடு. அவர் குறுக்காவும் தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்லைன்னு. அப்போ அந்த மரிய வில்சன் தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர். அதனால வெள்ளை அறிக்கை வந்த பிறகு, வெள்ளை அறிக்கை பார்த்த பிறகு அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை பற்றி அப்புறம் தான் சொல்ல முடியும். வெள்ளை அறிக்கை வருவதற்கு முன்பே கருத்து சொல்லுவது அது சாலம் பொருந்தாது. முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்தப்பவே இதே போல வெள்ளை அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாரு. ஒரு பொருளாதார நிபுணர் இந்த விஷயமெல்லாம் இருக்கும். இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன ஒரு அரசியலில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததா புரிஞ்சுக்கலாங்க? அதாவது இந்த வெள்ளை அறிக்கை என்பது அது அறிக்கை, அதில் முன்னாடி வெள்ளையை சேர்த்துவாங்க. வெள்ளை அறிக்கை என்பது மக்களிடம் நடந்ததை மறைக்காமல் உண்மையை உள்ளபடி சொல்லுகிறதா வெள்ளை அறிக்கை. அறிக்கை என்பது கூட்டி குறைச்சி அரசாங்கத்துக்கு தகுந்த மாதிரி ஜாலரா போட்டு எதிர்கட்சியை திட்டி, இது அறிக்கை. வெள்ளை அறிக்கை என்பது மக்கள் நேரடியாக பார்த்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவா, வெறுப்பு இல்லாமல் மக்கள், ஏன்னா மக்கள் சொத்துல அதெல்லாமே. அரசு என்பது மக்களை மக்களால் பாதுகாக்கப்படுவது அரசு, அரசால் மக்கள் பாதுகாக்கப்படுகிறார், ரெண்டும் தான். அப்போ இது உண்மையாகவே வெள்ளை அறிக்கையா இல்லை தேர்தலை சொல்லியாச்சு அது போன்ற வெள்ளை அறிக்கை? ஏன்னா இப்போ திமுகவுடைய குரல் உயர்ந்துட்டே போகுது. இந்த ஸ்டாலின் இப்போ 3 மாதத்தில் ஆட்சி போயிடும், 2 மாதத்தில் போயிடும், 4 மாதத்தில் போயிடும், 6 மாதமெல்லாம் பொறுக்க முடியாது. ஏதோ ஜனாதிபதி உத்தரவு போட்ட போல கவித்தே தீருவோம். இப்போ ஏவா வேலு படுகொள்ளக்காரன், PW ஹைவேஸில் பல லட்சம் கோடி கொள்ளை. இன்னைக்கு வரைக்கும் பணம் செட்டில் பண்ணாமல் எல்லாம் அது ஆஃபீஸில் லைனாக நிற்கிறான். பணம் 50% எடுத்துட்டாங்க. எடுத்து நாங்கள் பணத்தெல்லாம் கொடுத்துட்டோம். நான் வேலை
முடிஞ்சுது, இன்னும் பணம் தரல. இப்போ ஆதவ் தரப்பு சரி அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடு, எதுல பிடபிள்யூ ஹைவேஸ்ல இப்படி. ஆனா இப்போ குரலை உயர்த்துறாரு யாரு, ஏவா வேலு. திருடியவர்கள் குரலை உயர்த்துகிறார்கள். இப்போ தாவேக்கா ஏன் அமைதியா இருக்கு, மக்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க போலீஸு பயப்படுது, திருடர்கள் குரலை உயர்த்துகிறார்கள்னா திருடங்கிட்ட போலீஸ் என்ன வாங்கியிருக்கணும், கமிஷன் வாங்கியிருக்கணும் இல்லைன்னா. ஏன்னா ஏவா வேலு குரலை உயர்த்துகிற போது நான் முடிவு பண்ணிட்டேன், சரி ஆட்சி மாறின பிறகு 5000 கோடி ரூபாய் பில்லு பெண்டிங் இருக்கு, 10% போட்டு எவ்வளோ ஆச்சு, 500 கோடி. இப்போ 500 கோடி ஆதவுக்கு கொடுத்துட்டீங்களோ, அதனால தான் ஏவா வேலு அமைதியாக படுத்து கிடந்த ஒரு திருவண்ணாமலை கிரிவலம் வந்துட்டு இப்போ குரலை உயர்த்துகிறார். குரலை உயர்த்தும் போது ஏன்னா இந்த கமிஷன் கொடுத்த பார்ட்டி பூரா ஏவா வேலு கமிஷன் கொடுத்தவங்க தான். யோ கமிஷன் கொடுத்துட்டோம்யா, கிளியர் ஆயிடுச்சு எங்க ஆதவ் கிட்ட. இப்படி சொல்லுனா தான் வேலுவுக்கு தெம்பு வந்திருக்கு. நல்ல வேலைப்பா, அதிகாரி நேர்மையான அதிகாரின்னு நினைச்சோம், பயந்துட்டு கிடந்தோம். அதிகாரி கட்டிங் வாங்குற வராம அந்த கூட்டுக்கடை வாங்கிட்ட ஹவுஸ் பிரேக்கிங் கிட்ட காசு வாங்கிட்டார், நம்மகிட்டையும் வாங்கிடுவார். இதுதானே கணக்கு. அப்போ இது எப்படி வெள்ளை அறிக்கை வெள்ளையா இருக்கும், அது கருப்பாவில் இருக்கும், இல்லை மஞ்சளாவில் இருக்கும், இல்லைன்னா ஊதா கலரில் இருக்கும். அப்போ இந்த வெள்ளை அறிக்கைக்கும் 5000 கோடி ரூபாய் பிடபிள்யூ ஹைவேஸில் பில்லு பாஸ் ஆகிறதும், பல பில்டர்கள் பட்டா இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகளுக்கு, பில்டிங்களுக்கு, அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு எல்லாம் செங்கோட்டை வீட்டு வாசல்லையும் கூட்டம் இருக்குது, செங்கோட்டையன் அலுவலகத்திலையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாம் யார், அலிபாபாவும் 40 திருடர்கள். இங்கே ஏவா வேலுக்கு பணம் கொடுத்தவன், சேகர் பாபுக்கு பணம் கொடுத்தவன், அத்தனை பேரும் இப்போ அதிகாரிகளினுடையும் எல்லாம் எங்கே நிற்கிறாங்க, செங்கோட்டை வீட்டில் நிற்கிறாங்க. அப்போது அதிகாரிகள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் விஜய் என்ன பண்ணுறாருன்னா நகராட்சியை கையில் எடுத்துக்கிறார். ஒரு குழு போட்டிருக்கார், எதில் ஹைவேஸ்லேயும் பிடபிள்யூலும். இந்த குழு தான் கண்காணிக்கும், இந்த குழு எங்கே ஊழல் நடக்குதோ அதை கண்டுபிடிக்கும். இப்படின்னு ஒரு குழு போடப்பட்டிருக்கு. விஜயை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழுக்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறார். இந்த ஆலோசனையின் படித்தான் சைலேந்திர பாபு கொடுத்த ஆலோசனை தான் சிங்கப்பெண், ஹரி பரந்தாமன், கற்ப விநாயகம் போன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்தது தான் நகராட்சி அவரே கையில் வச்சிருக்காரு. இப்போ நீங்களே சொன்னீங்க சிங்கப்பெண் வந்து சைலேந்திராவுடைய ஒரு ஐடியாலாம் பண்ணியிருக்காருலாம் சொல்கிறீங்க. சிங்கப்பெண் திட்டமும் தொடங்கியாச்சு. நேற்று ஒரே நாளில் மட்டுமே 5 இடங்களில் சிறுமிகள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் நடந்திருக்கு. 2 இடத்துல வடமாநில தொழிலாளர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க. விஜய் எதை சொல்லி மெயின் ப்ரொபகண்டா வச்சுருந்தாரோ, ஏன் அதை இன்னும் செயல்படுத்த முடியலை? ஒரே நாளில் 5 இடங்கள்ல சின்ன சின்ன குழந்தைகள் இந்த மாதிரிலாம் ஆய்வுப்படுறதை எப்படி பார்க்குறதுங்க? இல்லை, இது இப்போ கேள்விப்பட்ட அத்தனை பேருக்குமே கொலை நடுங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல. ஏன்னா 75 ஆண்டு காலம் புறையோடி போன திராவிட இயக்கமே இந்த போலீஸ் வச்சு தான் நடந்தது. ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா காவல்துறை தேடிட்டு போகுது குற்றவாளி ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்பே அந்த ஏரியா வட்ட செயலாளர் ஸ்டேஷனுக்கு போயிடுவார். யாருக்கு ஆதரவா? குற்றவாளிக்கு ஆதரவா. குற்றவாளி பொண்டாட்டி போய் கையில் இருக்கிறத, காதல் இருக்கிறத, திருடுறத கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பா? வட்ட செயலர் கொடுப்பா. வட்ட செயலர் முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிடுவார். சார் நம்மால் சார் பார்த்து எதுவும் செய்யுங்க, நான் ஒரு 20,000 வாங்கினேன், இந்தாங்க நீங்கள் ஒரு 10,000 வச்சுக்கோங்க. யார்கிட்ட நடக்கும்? இன்ஸ்பெக்டர்கிட்ட நடக்கும். போயா வெளியில் அப்படி சொல்லக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரு 80,000 காவலர்கள் இருக்கான். 80,000 பேர் பணியாற்றுகிறார்கள். 80,000 பேரில் ஒரு வட்டச் செயலாளர் வெளியில் விரட்டக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி கூட பார்க்க முடியாது. அப்படி எப்படி குற்றம் ஒழியும்? எல்லா காவல் நிலையமும் ஆளுங்கட்சியினுடைய வட்டச் செயலாளர், மண்டல செயலாளர், ஒன்றிய செயலாளர் கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. அது அந்த காவல்துறை ஆய்வாளர் அப்படி நடக்கலைன்னா உடனே எம்எல்ஏட்ட பற்ற வச்சுருவான். கட்சிக்காரனை பூரா விரட்டுறான் சார், கட்சி வளர்த்த முடியாது சார், நம்ம கட்சி அக்யூஸ்டில் நம்பி தான் இருக்குது சார், டாஸ்மார்க் நம்பி தான் இருக்குது சார், ரேஷன் கடையில் அரிசி திருடவன் நம்பி தான் இருக்குது சார், சமூக விரோதி, கஞ்சா விற்கிறவன், பிரார்த்தல் பண்ணுறவன், இவனை நம்பி தான் நம்ம இயக்கமே இருக்குது. அவனை பூரா முடிச்சு உள்ளே போட்டால் நமக்கு எப்படி வருமானம் வரும்? கொஞ்சம் தட்டி வைக்க சார். யார்கிட்ட? எம்எல்ஏ கிட்ட. எம்எல்ஏ யோ என்னையா நம்ம ஆள் சொன்னால் கேட்க மாட்டேயா, என்ன இருக்கிறியா, இல்லை குழந்தை வீட்டில் இங்கே தான் படிக்குது, பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன், தூக்கி கொண்டு போய் உன்னை தண்ணிலா காட்டுக்கு மாற்றிட்டுமா? இந்த ஸ்டைலே திராவிட இயக்கம் வந்த பிறகு தான். அப்புறம் எப்படி அவன் குற்றவாளியை நெஞ்சை நிமித்திட்டு சிங்க சூர்யா மாதிரி எப்படி போக முடியும்? அசிங்க சூர்யா மாதிரி தான் போகணும். நம்ம வடிவேலு ஐயா உங்களை ஒரு மூஞ்சில் ஒரு குத்துனா எல்லாம் பயந்துருவானையா, போலீஸுக்கு அடிச்சு விட்டாயா,
அதுல மாமூல் உயர்ந்துடும். சரிடா பார்த்து வரதில் பாதி உங்களுக்கு கொடுத்துறேன், சரி நாளைக்கு குத்திக்க. இப்படி போலீஸ் தான் இருக்கு. அப்போ சிங்க சூர்யாவை போல ஒரு அதிகாரி பணியாற்ற முடியலையே. ஈஸ்வரமூர்த்தி இப்போ வேலை பார்க்க முடியல, வேலையை விட்டே போயிட்டாரு. பொன்மாணிக்க வேலை இப்போ சாமியை காப்பாற்றுறாரு, சாமி போன பாலியல் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் தான் இந்த சிறுமிகள் பாலியல் வரைக்கும் வருவதற்கு காரணம். இந்த அரசே போன அரசே A+ குற்றவாளிகள் 2000 பேர், B+ குற்றவாளிகள் 4000 பேர், இப்படி தரம் பிரிக்குது. அரிசியை தரம் பிரிப்பதை போல, பஞ்சை தரம் பிரிப்பதை போல, நவதானியங்களை தரம் பிரிப்பதை போல. அப்போ காவல்துறை திராவிட இயக்க திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படவே முடியல. வேலுமணியை பிடிச்சா AK விஸ்வநாதன் மெட்ராஸ் கமிஷனை வந்துடுவார், கோயம்புத்தூர் கமிஷனை போயிடுவார். வேலுமணியை பிடிச்சா ஜாங்கிட்டுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவருடைய ரியல் எஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. நம்ம இப்போ கமிஷன் அமல்ராஜ் கூட ஜாங்கிட்டுடைய குட் புக்கில் உள்ளவர் தான். அவர் தான் இவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுப்பார். யார் ADGP அட்மினோ 2 கோடியை வச்சுக்க, எனக்கு நல்ல டிஸ்ட்ரிக்டாக கொடுங்க. நம்ம இவர் வருண்லாம் அப்படி வந்தவர் தான். அப்போ எப்படி குற்றவாளியை குறைக்க முடியும்? குற்றவாளி எப்படி? அப்போ நான் வட இந்திய அதிகாரிகள் நேராக டிரான்ஸ்ஃபர் இங்கே தான் வராங்க. இங்கே தான் வேட்டைக்காடு. கள்ளக்குறிச்சியில் சாராய சாவு நடந்த பொழுது அந்த எஸ்பிக்கு கள்ளக்குறிச்சி சேதுராய மலை எங்கே இருக்குன்னு தெரியாது. எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் இருப்பார். எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு DSP சல்ட் அடிப்பார். இதை செஞ்சதே ஜாங்கிட்டு கருணாநிதி தான். எங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுதுன்னு தெரியுதா? எஸ்பிக்கு எப்பவுமே ஓய்வு பெறுகிற நிலையில் ஒரு DSP தான் ஆலோசகராக இருந்தார். அதை எடுத்ததே யார்? கருணாநிதி, ஜாங்கிட்டு தான். அப்புறம் எப்படி காவல்துறையை காப்பாற்றுவீங்க? காவல்துறையினுடைய ஈரல் மட்டுமல்ல, கிட்னி, லிவரு எல்லாம் அழுகி போச்சு. அப்போ காவல்துறை மீது எவனுக்கு பயமோ அச்சமோ எதுவுமே இல்லை. சேகர் பாபு சொன்னால் தூக்கி போட 4 பேர் மிதிப்பான் போலீஸ். நேரு சொன்னால் சரி, நேரு தம்பி ராமஜெயன் சொன்னால் சரி, மூர்த்தி சொன்னால் சரி, எஸ்பி சல்ட் அடிப்பான். இல்லைன்னா எஸ்பி தூக்கி எங்கே அடிச்சிருவாங்க? டம்மியாக பட்டாலியனுக்கு அடிச்சிருவாங்க. அப்போது சட்ட ஒழுங்கை யார் சீர்குலைத்தது? இந்த திராவிட இயக்கம் தான். இதை சரி பண்ண வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்குது. இப்போ நல்ல அதிகாரி மணிவண்ணனை போட்டிருக்காங்க ஹோமில். ஏன் இன்னும் தடுமாறுகிறார்கள் என்று தான் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? இல்லை இப்போ கடந்த ஆட்சி போல காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்த வேண்டிய தேவை வந்துருச்சா? ஜாபர் சேட்டும் ஒருத்தர் இருந்தார். அந்த ஜாபர் சேட்டு கருணாநிதி அப்பான்னு தான் கூப்பிடுவார். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து வேலைகளையும் உளவுத்துறை தமிழ்நாடு முழுக்க செய்யும். இதுக்கா உளவுத்துறை இருக்கு? ஐபி பாஜக ஆதரவாக வேலை செய்வதற்கு ஐபி இருக்கு, சிபிஐ இருக்கு. சிபிஐயில் மத்திய அரசுக்கு ஆதரவாக, பார்ப்பனர்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் மேலே உட்காந்து கீழ் இருக்கிற அதிகாரிகள் கமெண்ட் பண்ணாங்க. அதை செய்யாதையா நீ. இப்படி ஈரக்கோளை கெட்டுப்போன தமிழ்நாடு காவல்துறையை விஜய் வந்து ஒரு நகராட்சி ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கார். சமீர், கார்த்திகேயன் IAS, பிரகாஷ் IAS, கார்பரேஷன் கமிஷனராக இருக்கிற சமீர், ககன்தீப் சிங் பேடி, இவங்க இந்த 5 பேர் கூட்டணி. இவங்களுக்கு காசு வாங்கி கொடுக்குற நாகராஜன், நடராஜன். யார் காலத்தில்? வேலுமணி காலத்துலேயும் வாங்கி கொடுத்த இதே கும்பல், நேரு காலத்தில் வாங்கி கொடுத்த கும்பல். இப்போ இதே நகராட்சி நிர்வாகம் விஜய்க்கு போயிருக்குது. பாராட்டுறோம். காவல்துறை மீது இன்னும் பாயிலையே. என்ன காரணம்? இது இப்படியே தொடர்ந்தால் இன்னொரு திமுகவாக மாறிடும். இப்போவே திமுக பதுங்கி கிடந்த திமுக, உங்களை பார்த்து பயந்து கிடந்த திமுக, நீங்கள் கட்டிங் கமிஷன்லாம் வாங்க ஆரம்பிச்சது போல் தெரிகிறது. ஏன்னா நீங்கள் உங்கள் மீது செந்தில் பாலாஜி கடுமையாக விமர்சனம் வைக்கிறார். அவர் பெரிய தியாகி, 471 நாள் தியாகி. அவரெல்லாம் கைது செய்யப்பட்டு இந்நேரம் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏவா வேலு கைது செய்யப்பட்டிருக்கணும். நேரு இந்த 5 பேரை கைது செஞ்சுருக்கணும். மூர்த்தி, வேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, 5 பேர். 5 பேர் தான் இந்த கடந்த அரசாங்கத்தில் 5 லட்சம் கோடி திருடியவர்கள். 5 லட்சம் கோடி இவங்ககிட்ட இருக்கு. அதிகாரி டீம் இருக்குது, இவங்க டீம் இருக்குது. உள்ளாட்சி, ஊராட்சி அத்தனை துறைகளிலும் அடித்த கொள்ள. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேணாங்க, கார்பரேஷன் கமிஷன் கொடுங்க. இப்படி தான் திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் அத்தனை அதிகாரிகள். இந்த அதிகாரிகளை மட்டும் ரெய்டு பண்ணணும். காவல்துறை ஒன்று, இந்த உள்ளாட்சி ஊராட்சியில் வேலை பார்த்த இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிடுவோம். கேட்காமையே மாதம் பல கோடி வரும். குப்பை எழுதுறது, குப்பை பிரிக்கிறது, மக்கள் வரிப்பணமாக கட்டுறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு இந்த நகராட்சித்துறை அதிகாரிகளைப் போல ஊழல் துறை உலகத்திலே கிடையாது. நீங்கள் சுடுகாட்டு ஊழல் 91 96 செல்வ கணபதி இப்போ திமுக இருக்கார். சுடுகாட்டில் கூரை போடுறன்னு கோடிக்கணக்கு அடிச்சு தின்னு விட்டார்.
உமா சங்கர்னு ஒரு நேர்மையான அதிகாரி தான் இந்த வழக்கு போட்டார். அதற்கு பிறகு வந்த அத்தனை அதிகாரிகளும் உள்ளாட்சியை கேட்டு, ஊராட்சி நகராட்சி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. கேபி முனுசாமி பெருங்கொள்ள, எந்த ஆட்சி வந்தாலும் பாருங்க இந்த நகராட்சிக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும். ஏன் ககன் சிங் பேடிகளைப் போல, சமீர் ஐஏஎஸ்களை போல, கார்த்திகேயன் பிரகாஷ் இவர்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் 10,000 கோடி இருக்கு. அரசு நடவடிக்கை எடுக்குமா? விஜய் அரசு நடவடிக்கை எடுக்குமா? நான் பட்டியல் தர்றேன். யாராட்ட 10,000 கோடி இருக்கணும். சரிங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள், வெற்றி பெற்ற 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக போனாங்க. இப்போ 4 எம்எல்ஏக்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போ நீதிமன்றத்துக்கு அதிமுக போயிருக்காங்க. இடைத்தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா? இந்த வழக்குகள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது இதில் ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா, அந்த கட்சியிலிருந்து மாற்று கட்சிக்கு தாவுகிறவர்கள் சபாநாயகர்கிட்ட அந்த கட்சி ஒரு புகார் கொடுக்குது. இவர்கள் எங்கள் கட்சியிலிருந்து கட்சி தாவி இவர்கள் வேறு கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள், அதனால் இவர்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் தகுதி நீக்கம் செய்யுங்கள் லெட்டர் கொடுத்தாச்சு. அப்போது ஆளுநர் இந்த புகார் போகுது, குடியரசுத் தலைவருக்கு புகார் போகுது. இது நடவடிக்கை எடுக்கலைன்னா நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலாகி விட்டால் இடைத்தேர்தலில் வராது. இல்லை, இப்போ அவங்க தான் ரிசைன் பண்ணிட்டாங்களே, அவங்க தான் இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல. இல்லை, ரிசைன் பண்ணாலுமே கட்சி கொறடாவை மீறி, கட்சி தலைவரை மீறி, அந்த ஃபார்ம் 17 படிவம் 17 சட்டப்படி இவர்கள் அந்த ஏற்றுக்கொண்ட சட்ட விதிகளின்படி நடக்கலைங்கிறது வழக்கு போட உரிமை இருக்குது அந்த கட்சிக்கு ரிசைன் பண்ணிட்டாங்க. கொலை செஞ்சு மன்னிப்பு கேட்டால் எந்த நீதிமன்றம் மன்னிப்பு கொடுக்காது. அதே கதை தான் இது. நீங்கள் இடைத்தேர்தல் என்பது இவர்கள் அந்த படிவம் 17 கட்சி கொறடா உத்தரவை ரெண்டையும் மீறியதற்கு ஒரு 10 வருஷம் தேர்தல் நிற்காம ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வருஷம் தேர்தல் நிற்காமல் போவதற்கு வாய்ப்பு. இவருக்கு எந்த ஜனநாயகத்தை மதிக்கல, தேர்தல் ஆணையத்தை மதிக்கல. இதை கவனத்தில் எடுத்துக்க முடியல நீதிமன்றம். நீங்கள் கட்சி பொதுச் செயலாளர் கொடுத்த படிவம் 17 இதெல்லாம் யார்? தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட விதி. இது ரெண்டையும் மீறி இருக்கீங்க. அப்போது எதிர்காலத்தில் மீறுவீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ஒரு குற்றவாளி தப்பிச்சு ஓடி போயிடுறான் ஜெயிலிருந்து. ஜெயிலில் தப்பிச்சு ஓடி போன பிறகு இப்போ காவல்துறை பிடிச்சிக்கணும், ஜெயிலில் அடைக்குது. அவனுக்கு பெயில் கெடுங்க, பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இப்போ தப்பிச்சு ஓடி சட்டத்தை மீற ஓடி போறவனை எப்படியா சட்டம் அவன் மதிப்பான்? எப்போ வேணாலும் சட்டத்தை தூக்கி போடுவான், செவரேறி குச்சி ஓடுவான், கோர்ட்டை கொண்டு போகும்போது ஓடி போவான், வேலையில தப்பிச்சு ஓடி போயிடுவான், பெயிலே தர மாட்டான். இவன் குற்றவாளி திருந்தவே மாட்டான். இதுதான் கதை. இது பிட்பாயிண்ட் குற்றவாளி, இவர்கள் அரசியல் குற்றவாளி. இல்லை, அதுதாங்க. இப்போ விஜய்க்கு தனி பெரும்பான்மை பெறணும்னா இந்த 4 எம்எல்ஏக்கள் ஒரு 10 பேர் அவங்க உள்ளே கொண்டு வந்தால் தான் அவங்க தனி பெரும்பான்மை பெற முடியும். விஜயோட கனவுல பெரிய மண்ணள்ளி போட்டாங்களா எடப்பாடி? இல்லை, இது முதல்ல இருந்தே இருக்கு. முதல்ல இருந்த இந்த அவருக்கு பழைய சதாசிவம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அவர் தான் இவருக்கு ஆலோசகர். அப்போ அவர் பொறுத்திருங்க எடப்பாடி, நம்மை விட்டு போனவர்கள் அவர்களை யாருமே பயன்படுத்தி கொள்ள முடியாதபடி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும், மருந்து கொஞ்சம் தாமதமாக தான் வேலை செய்யும். அதுதான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ரிசிமெண்ட்டாக வேலை முடிஞ்சு நம்ம கூட சேர்ந்துக்கலான்னு. வாய்ப்பே இல்லை. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெருப்பாற்றில் தான் நீந்திட்டு இருக்கு. இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது தெரியல. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனாக போயிட்டு இருக்கு தாவேக்கானுடைய அரசியல் நகர்வு. நடுவில் திருமாவேர் சொல்லிட்டார், தொடர்ந்து ஆதரிப்போம்னு சொல்ல முடியாதுன்னு அந்த புதிய தலைமுறை செய்தியில் சொல்லியிருக்காரு. அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டி இருக்கு. அதனால தான் எல்லா அதிரடி நடவடிக்கைகளும் தாமதிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் நெருக்கடிக்குள்ளே இருக்கக்கூடிய சமயத்தை இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு மக்கள் பிரச்சனைகளை, அதாவது இவங்க கடந்த காலம் இந்த அரசு துறையை எப்படி நிர்வகிச்சிருக்கிறாங்க, அது அப்படியே வெளிப்படைத்தன்மையாக வருமா, அதுக்குள்ளேயும் சமரசோட வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.